ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே vlog தான் எடுக்கிறேன். இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் நாங்க வந்து வெளியில கிளம்பிட்டோம். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு மெகா சேல் போட்டிருக்காங்க. அந்த ஏரியா எந்த ஏரியா? ஜபல் அலி தானே? ஜபல் அலி டிஐபிட்ட வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது முடிஞ்சிருக்கும். 7, 8, 9, 10 4 நாளைக்கு மட்டும்தான் அது வந்து அந்த சேல் இருக்கு. சும்மா நாங்க போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நேற்று வியாழக்கிழமை சும்மா போய் பார்க்கலான்ட்டு போனோம். பயங்கர கும்பல். நைட்டு நாங்க 8 மணிக்கு போனப்ப 7 மணிக்கு போனப்பவே அதனால முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால 9 மணிக்கு ஸ்டார்ட்ன்றதுனால 8 மணிக்கு நாங்க வந்து போறோம். எங்களோட தலைவியையும் வந்து நாங்க கூட்டிட்டு போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்மிளாக்காவையும். நாங்க 8 மணிக்கெல்லாம் கிளம்பி இங்கிட்ட வெளியில வரோம். இந்த ஜாக்கோட கண்ணி என்னதான் கண்ணோ தெரியல. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் தூரத்துல எவனாவது ஒருத்தர் விழுந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து கண்ணில் பட்டுரும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு காருக்கு கீழே வந்து டயருக்கு அடியில வந்து ஒரு கிளி நின்றுகிட்டு இருந்துச்சு. அங்க பாரு, அது கிளி தானே, ஏதோ ஒரு பறவை நிக்குது தானே அப்படின்னாரு. நாங்களும் உத்து போய் பார்த்தா ஆமா கிளி தான் அப்படின்ட்டு. அது வந்து ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தது. யார் வீட்லயே வளர்த்துருக்காங்க. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா 2-3 பூனைங்க வேற நின்னுச்சு. நாங்க வரும்போதே பூனை நின்றுகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை நாங்க பார்க்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது பூனையோட வயிற்றுக்கு இறையா இருக்கும். இங்கே பாருங்க, நாங்க அந்த ஷார்ஜா மார்க்கெட்டுக்கு போனப்பதான் சொன்னேன். போன வாரம் கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அப்பா நம்ம வந்து ஒரு கிளி வாங்கலாம்ப்பா, ஒரு கூண்டு வச்சு அதுகிட்ட பேசலாம்ப்பா, நாய் பூனை எல்லாம் வேணாம், இந்த மாதிரி இது வைக்கலாம்ப்பா, பேர்ட்ஸ் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நாங்க இப்படி இறங்கணும். அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சுதா அப்படின்றவங்க, அவங்க வந்து 2 பேரும் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிக்கிறதுனால, அக்கா நீங்க மினிட்ஸ் கிச்சன் வனிதா தானே? ஆமாண்டா அப்படின்னா. அவர் நாங்க சொன்னோம் இந்த மாதிரி ஒரு கிளி வந்து பாவம் நிக்குது உடம்பு முடியாம, அதை பிடிக்கணும் அப்படின்னோடனே அப்புறம் அவங்க 2 பேரு நாங்க 2 பேரும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் மாட்டவே இல்லை பாருங்க. எப்படியும் நான் வந்து பிடிச்சிட்டேன். அது எஸ்கேப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 இடத்துல என்ன வந்து அப்படியே கொத்திருச்சு. நல்ல கடி. இந்த சைடும் நல்ல, இந்த விரல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரத்தம் வந்துருச்சு. இதுலயும் பயங்கர பெயின். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ரெக்கையை பிடிச்சிட்டு நல்லவேளை அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வந்து ஒரு கவர் காய் வாங்கிட்டு போயிருந்தாங்களா, அந்த கவரை கொடுத்தாங்க. அந்த கவர்ல நாங்க அந்த மாதிரி கிளிய வந்து போட்டு இப்ப ஷர்மிளாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா சரி, வர வழியில இருக்கனால அப்படியே ஷர்மிளாக்கா வீட்டுல வந்து கொடுத்துட்டு நாங்க வந்து போக போறோம். ஆய்க்கா இங்க பாருங்க, எங்க தலைவிய பயங்கரமா இருக்கு. அப்படியே புர்கா போட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே. அதனால கிளி மாட்டிருக்கனால அக்கா வீட்டுல கொடுத்துட்டு போலான்ட்டு அப்படியே வந்தோம். அப்படியே அவங்களே பிக்கப் பண்ணிட்டு. அண்ணா வச்சிருக்கீங்களா? அண்ணா ஹாய் சொல்லுங்க. கார்ல போலாமா? என்ன இல்ல நம்ம கார்லயே போலாம். ஏன் ரெக்க இல்லண்ணே, ஆனா கொஞ்சம் மூடி போட்டுருங்க. தீனி எது அண்ணே? தீனி எதுவும் போடுங்கண்ணே. நீயும் ஆண்டியும் இது 1 to 10 கடையெல்லாம் இல்லடா, இதெல்லாம் வேற கடையில வாங்கினது. கடைய பேர சொல்லணும். பேபி ஷாப். ரொம்ப நல்லா இருக்குக்கா. உங்க காஸ்டியூம் நல்லா இருக்கு. பிளாக் மெரூன் வச்சிருந்தேன். இருக்கு, ஞாபகம் இருக்கு. மெரூன். உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் நாங்க வந்து போடணும். போடுறேன் ஒரு நாள். நல்லா இருக்கு. சரிக்கா உட்காருங்கக்கா. எப்படிக்கா என்ன டைலாக் அது? ஜாக்குக்கு நல்ல கண்ணு, உங்க பிள்ளைக்கு நல்ல காது, உங்களுக்கு நல்ல வாய். என்னது அப்ப கேட்டுச்சுல உனக்கு? காது பாத்தீங்களா? நல்ல காது, பாம்பு காது. இது என்ன காயம்? என்னன்னு தெரியல. இது நைட்ல இருந்து இருக்குக்கா. இப்படி இல்லையே, ஏதோ சூடு பட்டிருக்கு. சூடெல்லாம் படல, எப்படின்னு தெரியல. இல்ல நைட்டு நெகமெல்லாம் கட் பண்ணிட்டேனே. நைட்டு நம்ம இங்க கார்ல இருக்க போய் சொன்னீங்க. இல்ல இது ஏதோ ஹீட்ல வச்சிருக்கா. ஓட்ட புண்ணா அது பேரு. ஓட்ட மூக்குல 2 ஓட்டை இருக்கும். நான் கிளி வந்து நிறைய எங்க தெரியுமா பாப்பேன், இந்த அபுதாபி போற வழியில
இந்த 2 சைடும் பெரிய காம்பவுண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து நிறைய பறந்து ரோட்ல வரும். இது எங்க இருந்து பாத்தீங்க? எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி ரவுண்ட் அபவுட் மாதிரி இல்ல பார்க்கிங் எடுக்கணும்ல, வீட்ல இருந்து பார்க்கிங்ல இருந்து வெளியில வரப்ப யார் வீட்லயே வளர்த்த கிளியா இருக்கும். வளர்த்த கிளி தான் இது. ஆனா ரெக்கையெல்லாம் கட் பண்ணிருக்காங்க இல்லையா, வளர்த்த கிளி தான். பேச வச்சிடலாம். நான் போன வாரம் தான் இவர்கிட்ட சொன்னேன், கிளி வாங்கணும். யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவோம். இது எதுக்கு கேப்பா, அப்புறம் வளர்த்தவங்க கேட்பாங்கல்ல. கேட்டா எல்லாம் அங்கிள் எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு ஞாபகம் பாருங்க. உன்னோட தொப்பி ஐயோ அதை எடுத்துட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம பொட்டை வெளில போறோம். வெயில்லாம் இல்லக்கா. இந்த அங்கிள் மேல இது வைக்கிறதுக்காக போறாங்கடா கிளிய. ரசுக்கில நிறுத்தணும், ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது சாப்பிட்டீங்களா? இல்ல காணும். ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஜக இது அட்ரஸ் சொல்லுங்க. இந்த அட்ரஸ் நான் இறங்கிட்டு கேக்குறேன். ஆண்டி எப்படி ஒன்னு சொல்லுவிய, உங்களுக்கு பத்தாது ஆண்டின்னு சொல்லுவ, இப்ப தரேங்கிற. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. உங்களுக்கு கட் பண்ணி தரேன். ஐயோ பண்ணி தரா பாத்தீங்களா, பெருசாக்கி தரா. இது பத்துமா ஆண்டிக்கு இந்த ட்ரெஸ்? சைடு ரெண்டுலயும் கட் பண்ணி விட்டு ஒரு கைக்கு போட்டுக்கலாம்ல பாப்பா. இங்க போணும், இங்க போணும். இது போட்டோன்னே சொல்லிட்டா. இந்த மாதிரி ஆன்டி போட்டாங்கல்ல அன்னைக்கு, இங்க பாரு ஆன்டியும் பாரு. ஐ சேம் பிஞ்ச். நானும் சேம். ஆண்டி அதுக்குள்ளேயும் ஜாக் என்னெல்லாம் முடியல. என்ன முடியலையா? பார்க்க முடியலன்றியா? என்ன புரியுது உனக்கு முடியாத விஷயத்த சொல்லு. என்ன முடியல? பார்க்க சைக்கிள்ன்றியா, பார்க்க முடியலன்றியா? என்ன கிளிய என்ன பிடிக்க முடியாது. பிடிக்கலாம் முடியாது, அவ்வளவுதான். உன் விரல கட்டாயிரும். அம்மா இதே விரல ரத்தம் வந்துருச்சு. மனுஷன் நாளைக்குதான் வரும். அந்த பாருங்க போன போடுங்க. அண்ணே எப்படிண்ணே போட்டீங்க? என்ன தீனி போட்டீங்க கிளிக்கு? கொஞ்சம் அரிசிதா இருந்துச்சு. சரி தண்ணி சரி. வச்சியா? தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. சரி ஓகே. இங்க பாருங்க அக்காவோட செல்ஃபி பாருங்க. ஏய் ஹார்ட். ஏன் ஹாட்? அதான் எனக்கு தெரியல. ஹார்ட் இல்லாத ஆளு ஹார்ட் போடுது. இதுக்கு எடுத்துக்கோ, நீ இது எடுத்துக்கோ. ஹார்ட் இல்லாத ஆளு ஹார்ட் போடு. அம்மு போய் இது ட்ரோலி எடுத்துக்கடா. இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்படி தான் வந்து அந்த திங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அம்மா எடுத்துக்கடா, கையில் எடுத்துக்கோ. இப்போது நம்ம வந்து 9 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ அங்கே போயிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை அப்படியே காமிக்கிறேன். ஏய் இது வந்து பீச்சுக்கு யூஸ் பண்ணுற சேர்ஸ் எல்லாமே. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து 75% வந்து போட்டிருக்காங்க. அம்மா ஏறு வெயிட் பண்ண இடத்தாங்க, அப்பா இருந்துட்டோம். முட்டி வெயிட் பண்ண இங்கிட்டு வாடா. அம்மா இங்கிட்டு வா ஹர்ஷி. அம்மா இங்கிட்டு வா. ஜூஸர் வந்து நிறைய இதில் இருக்கு பாருங்க. இது வந்து ஆரஞ்சு இதுக்கு மட்டும். என்னடா அதில் உட்கார முடியாதுடா சாமி. உட்காரக்கூடாது. சரி உட்கார, அம்மா இழுக்கிறேன். உட்காந்துக்கோ. எப்படி பண்ணுறாங்க? ஓகே அதானே. என்னடா இது பேச்சம்பளம்னா நீட்டமாக இருக்குமே. அதில் பாருங்க ஆலமரம்.
இங்கே பாருங்க ஹைபிரிட் அது. நல்லா இருக்கு. தண்ணி எடுமா அப்போ தண்ணி எடு. பயங்கர வெயில் தான். இந்த பில்டிங் பேர் வந்து கோல்டன் டூல்ஸ். ஈரமா அவங்க அப்பா மாதிரி தாடி மலை. எவ்வளோ வாங்கக்கா? 12 12 12 ஜாஸ்திக்கா, 15 ஜாஸ்தி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சரி வெயில் பயங்கரமாக வேர்வை ஆயிடுச்சு, அதனால் இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டுருக்கோம். அப்படியே இங்கே துபாயோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஏரியாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நிறைய இருக்கும் எல்லாமே. அம்மங்கிட்ட வாடா, உன் மேலே பறக்குதுடா பீஜேன்னு. பயப்படக்கூடாது, இங்கே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இளநியா எவ்வளவு? பாக்ஸ் 25 6 பீஸ் 20 ரூபான்னு கொடு. 6 பீஸ் க்ரீன் இருக்குமேக்கா, அதில் கொஞ்சம் இளநியாக இருக்கும்ல. க்ரீனு. வாட்டர்மெலன் பாருடா, வண்டி ஃபுல்லாக. இங்கிட்டு பாரு வாட்டர்மெலன், இங்கிட்டு பார்த்தியா? இதெல்லாம் சொல்லுடா, இதெல்லாம் என்னன்னு. இது இளநீ. மீடியம் இதுவா வேணுமா தண்ணி வேணுமா? எனக்கு இளநியோட அது ரொம்ப இதா இருக்கு. ಇದು ಚೇಟ ಇದು தண்ணி ಅಂತ இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இது உள்ளது கொடுங்க, தேங்காய் உள்ளது. நம்ம ஊரில் இதோட ஹோமானதா இல்லை ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா செவல்னி எல்லாம் ஸ்ரீலங்கா. அந்த க்ரீன் இல்லை, க்ரீன் இல்லை, டெண்டர் கோகனட். தக்காளியா? அதானே. இங்கே பாருங்க கீரை எல்லாம் பச்சை பசேர்னு. எந்த கீரை நல்லா இருக்கும்? இதோ இந்த கீரை நல்லா இருக்கும். சின்னதே நம்ம இதில் 1 கிராம் தான், 2 கிராம்னா ஓகே. நம்ம குடிடா. ஆஹா 2 கிராம் தான். ஆஹா சரி குடிச்சிருப்பா. அப்பா 2 அக்கா 1 2 கிராம்னு வாங்குங்கக்கா. என்னடா அது? ஆமாண்டா ரேடி. இங்கே பாருங்க நல்லா இருக்கலாம். நை இங்கே எல்லாமே ரேட் பேசுகிறோம் ஒன்றா. நாங்கள் 2 நாளைக்கு ஒரு கட்டு கீரை ஆக்கிறது. இங்கே பாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு.
இப்போ நம்ம ஆரஞ்சு வாங்கணும்ப்பா. ஆரஞ்சு கிலோ எவ்வளோன்னு கேளு. இங்கெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா வந்து மேலே வந்து அந்த பெட்டி மேலே வந்து ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க அடுக்கி. அப்புறம் உள்ளார வந்து அடுக்கி போனது கெட்டு போனது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்க்கும்போதே கேர்ஃபுல்லாக வாங்கிடணும். என்னடா அதெல்லாம் தொடாத சமையல். காலிஃப்ளவர் ஒன்று எவ்வளோ பண்ணிக்கலாம்? ஸ்டீமரில் 3 10 ரூபாயம்மா? கேளுங்க, 4 10 ரூபா கேளுங்க. 4 10 ரூபாய்க்கு வாங்கி வேணும்னா கேளுங்க. எனக்கு 2 போதும். அப்பா 2 5 ரூபான்னு கேளு. ஒன்று 5 ரூபா. இப்போ 1 போதும் வெட்டுறதுக்கு 3 10 ரூபாயா? மஷ்ரூம் இதில் வந்து ப்ரௌனும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இங்கே பாருங்க, அதில் பெருசு இருக்குது. 10 ரூபா கொடு. ஆரஞ்சு கேளுப்பா. எங்கே இருக்கு? எங்கே இருக்கு ஆரஞ்சு? 10 ரூபா. அக்கா புளிச்சக்கீரைக்கா நான் செஞ்சு தரேன். எவ்வளோன்னு கேளுப்பா. 8 ரூபாயா? 5 ரூபா. எவ்வளோவா? அப்பா 2 10 ரூபான்னு எடுப்போமா? கேளுங்க 2 10 ரூபான்னு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இது ஷர்மிளாக்கா வீட்டில் விட்டுருந்தோம் இல்லையா, இதை கிளியை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், உள்ளே நான் இந்த சும்மா சின்ன கூண்டில் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு அதுக்கு ஏதாவது ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக என்கிட்ட வேறு கூட இல்லை, இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு இது பாருங்கள், ஏதோ ரத்தம் ஆயிருக்கு அதுக்கு, பாவம். அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம கையில் ஏதாவது துணி வச்சுட்டு அதை பிடிச்சி மஞ்சத்தூள் ஏதாவது வைக்கணும். அப்புறம் நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நாங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் போயிருந்தோமா, அதில் வந்து இது இருந்துச்சு, புளிச்சக்கீரை இருந்தது. மெயினாக எனக்கு புளிச்சக்கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாத்துக்குடி, இது மொத்தமாக வாங்கினது. தர்பூசணி 3 தர்பூசணி வந்து 10 திராமு. 10 திராம் அப்படின்னா 200 ரூபா. அப்புறம் இது 3 வாங்கினோம். இது குட்டி குட்டி மஷ்ரூம் இருக்கு இல்லையா, இது. அப்புறம் இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் 5 கிராம்ஸு. இது இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் 5 கிராம்ஸு. அப்புறம் ஸ்வீட் கார்னு. அப்புறம் வேறு என்னென்ன வாங்கணும்? ஆமாம், உன்னோட டாய்ஸ் எடுத்துக்காமி. இங்கிட்டு வா. இங்கே கிளிக்கலாம் இல்லை, உனக்கு தான். இது வந்து வாஷிங் மிஷினு, இது குட்டி வாஷிங் மிஷின் பாருங்க. இது ஒன்றும் செய்யாது, இது உனக்கு டாய்ஸு. வேற ஒன்றும் இல்லைடா. இருங்க லைட் போட்டுக்கிறேன். என்ன காட்டணும்? அந்த பேரட்டை காட்டு மம்மீனு. பேரட்டை காமிச்சு என்ன பண்ணணும்? செத்து போயிடும். ஐயோ, பேரட் அதுக்குள்ளே போட வேணாமா? சரி ஓகே, போடலாம். மீன் மட்டும் செத்து போயிடும். ஐயோ சரிடா சாமி, நான் போடல. சரி ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஹர்ஷிதாக்கு வந்து இன்னொரு டாய்ஸ் வாங்கணும், அதை காமிக்கல. இது வந்து அவளுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், அதை வந்து இப்போதைக்கு காமிக்க வேணாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இல்லைனா எல்லாத்தையும் எடுத்து விளையாண்டுருவாள், அதுக்காக. நாங்கள் வந்து அந்த இதில் என்னென்ன வாங்கினோன்னா, இந்த பேட்மிண்டன் பால், இந்த பேட்டும் இதுவும் வாங்கினோம். இது வந்து 30 திராம்ஸு. அப்புறம் இது வந்து 5 திராம்ஸு. நமக்கு வந்து காரில் சீட்டு இதுக்காக, ஹிப்பு பெயின் வராமல் இருக்கிறதுக்காக இது. அப்புறம் இது வந்து ஒரு கப்பு.
இது வந்து ஒரு கப்பு. நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியாக உட்காந்து இதை ஒரே செட்டில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்துடும். இப்படி ஒவ்வொரு கப்பாக இருங்க எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 6 கப்பு இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா டீ குடிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் தான், ரொம்ப சூடு ஊற்ற முடியாது. தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இதை வந்து இப்படி ஒரே இதாக இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து 8 கிராமு. அதுக்கப்புறம் இதை அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம வந்து மூடியும் போட்டு இப்படி வச்சுக்கலாம். இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து 10 கிராமு. இதில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. வாவ், பரவாயில்ல. நான் கூட 3 தான் இருக்குன்னு நினச்சேன். மொத்தம் 5 செட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பரவாயில்ல. ஏதாவது நம்ம வந்து குழம்பு அந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சு ஒரே இதாக நம்ம வந்து செட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் 3 தான் இருக்குன்னு நினச்சேன். 5 இருக்குது, பரவாயில்ல. இது வந்து 10 கிராம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு இவ்வளோ தான் நான் வாங்கினேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இது வந்து கம்ஃபர்ட்டு, நம்ம வந்து பெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. இது வந்து கொஞ்சம் காட்டனாக இருக்கனால நான் வாங்கினேன். ரெண்டாவது இந்த சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இதோ இந்த அளவு நம்மளுடைய டபுள் காட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 கிராமு. எனக்கு மற்ற கடைக்கும் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து 100 கிராம்ஸு இந்த மாதிரி இருந்தது. இது ஓகே, வெறும் கம்ஃபர்ட் மட்டும். நான் வந்து இதை பெட்டில் போட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது நம்ம கிளிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூண்டு வாங்கினோம். அதை ஈவினிங் போய் கண்டிப்பாக வாங்கிடணும். இது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதனால தான் இதை உடனே நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போது நாளைக்கு போய் வாங்குற மாதிரி இருக்குன்னா நாளையோட லாஸ்ட் டேட்டு 7, 8, 9, 10. இன்றைக்கி எத்தனாம் தேதி? சனிக்கிழமை வரையிலும். புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்குங்க. நல்ல குவாலிட்டியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 75% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் வாங்கலாம், சரிங்களா? நீங்கள் பார்த்து வாங்கணும். ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தேவோ கம்பெனி வந்து நல்ல ப்ராடக்ட், அது வாங்கலாம். அப்புறம் ஜூஸர் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போய் வாங்கணுன்னா வாங்கலாம். நாளையோட லாஸ்ட் டேட்டு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹர்ஷிதா வந்து டாய்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா. சரிடா, ஹர்ஷிதா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.